ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி எஸ்பிஓட ஜான்வரி 20 அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஜான்வரி 20 அப்டேட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறங்காட்டி பார்ட்ஸாக, அதாவது ஒரு 3 பார்ட் இல்லாட்டி 4 பார்ட் வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஆடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ பார்ட் 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 ஆடியோவில் எது ரிலேட்டடாக மேக்ஸிமம் பேசியிருந்தாங்கன்னா சங்கர் சார், அதாவது நம்ம ப்ரொமோஷன் டீம் அண்ட் சேல்ஸ் டீம் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி பேசியிருந்தார். இதில் நம்ம என்னென்னலாம் வந்து மிஸ்டேக் பண்ணுறோம், என்னென்னலாம் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணுன்னு தான் மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜான்வரி 28 ஆடியோ வந்து எல்லாருமே கேட்கணும். ரீஃபண்ட் மெம்பர்ஸ், சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், எஸ்பிஓவில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொமோஷன் டீம் மெம்பர்ஸ் தான் வந்து இந்த ஆடியோஸ் கேட்கணும். பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து நிறைய இந்த ஆடியோவில் வந்து அந்த ப்ரொமோஷன் டீமுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது மேக்ஸிமம். ஸோ வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக. ஸோ ஃப்ரைடே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே ஒர்க் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் வந்து யார் யாரெல்லாம் ப்ரொமோஷன் டீம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்ரூவ் ஆகி அவங்க வந்து சேல்ஸ் டீம் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு. அடுத்து டெய்லி டாஸ்க் மிஸ்டேக்கில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளை மாற்றிக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து, அதாவது ட்ரைனிங் பீரியடில் வந்து இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டீம்னு ஒன்று இருக்காது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துருக்குறாங்களாமா. பிகாஸ் இது வந்து எதனால் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, இப்போ வந்து மொத்தம் 80,000 பேர் வந்து ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதில் 40,000 பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக. அதுலேயுமே அந்த 40,000 பீப்புளில் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதாமா. ஸோ அவங்களே வந்து இப்போ மந்த்லி 4 ஒர்க் இருக்குதுன்னா 4 கண்டென்ட் போடணுன்னா 1, 2 அது மாதிரி தான் போடுறாங்களாமா. ஸோ 1, 2 தான் போடுறாங்களாமா. அதாவது அப்பப்போ ஆக்டிவ், அப்பப்போ அன்ஆக்டிவாக தான் இருக்காங்க அந்த 40,000 பீப்புளையுமே. ஸோ அதுக்கு வந்து எஸ்பிஓ வந்து ப்ரொமோஷன் டீம் வந்து இப்போ ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக வந்து கமாண்டர்ஸ் வந்து இன்னொரு டெசிஷன் ஏதோ சொல்லியிருக்காங்களாமா. அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது என்னென்னு. ஸோ இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது வந்து ப்ரொமோஷன் டீம் வந்து அவனுக்கு ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ 80,000னா 40,000 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் அப்பப்போ ஆக்டிவ், அப்பப்போ அன்ஆக்டிவ்னு சொல்லியிருக்காங்க அந்த 40,000 பீப்புள்ஸுமே. அதுக்கப்புறம் இது மாதிரி மொத்த கவுண்ட் இப்படி கம்மியாக இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து இவ்வளோ போஸ்ட்டு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட 1 lakh வியூஸ் அவங்களுக்கு கொண்டு வரணும்னா இந்த ப்ரொமோஷன் டீமை வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி ஒர்க்கை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து சீட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதாகவும், ஆனால் உண்மையாக நம்ம தான் வந்து எஸ்பிஓ சீட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நம்ம டாஸ்க் வந்து அப்படி பண்ணுறோம், ஒரே கண்டென்ட்டையே வந்து ரெகுலராக போட்டு மணி நமக்கு ஏர்ன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குதுன்னா, இதில் இப்போ அட்மின் டீம் வந்து யாராச்சும் செக் பண்ணுறாங்கன்னா, இப்போ போஸ்ட் நம்ம போடுறத செக் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிட்டுருக்குது நம்ம போடுற போஸ்ட்டுக்கு. பிகாஸ் அதை வந்து மேனுவலாக உட்காந்து வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ ப்ரொமோஷன் டீமே எடுத்துக்கிட்டோம்னா 40,000 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஒரு பீப்புள் உட்காந்து ஒரு ஒர்க்கை வந்து அந்த மேனுவலாக செக் பண்ணாருன்னா ஒரு 200% பேர்த்த தான் ஒரு நாள் பார்க்க முடியும். ஸோ வீக்லி 40,000 போஸ்ட்டை மேனுவலாக செக் பண்ணுறங்கிறது அது ஒரு இம்பாசிபிளான ஒர்க். ஆனால் பாசிபிள், ஆனால் அதுக்கே ஒரு 200 ஸ்டாஃப் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்போ அட்மின் டீம் வந்து போஸ்டெல்லாம் செக் பண்ணுறப்ப மேக்ஸிமம் ப்ரொமோஷன் டீமில் தான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதாமா. ஸோ இதுவும் ஒரு டெசிஷன் நம்ம ப்ரொமோஷன் டீம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு
ஜான் 19th வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, சும்மா ரேண்டமாக எடுத்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க வந்து இன்னுமே 3 பேர் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஜென் ரிவ்யூஸ் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்களாமா. பிகாஸ் பைமோட் நம்ம மாற்றி பைமோட்டோட ஒர்க் மாற்றி 1 month ஆச்சு, ஆனால் அவங்க இன்னும் ஜென் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறது, அது மாதிரி சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ மேனுவலாக 200 பேர்த்த வச்சு செக் பண்ணி அமௌண்ட்டு க்ரெடிட் பண்ணாலும், நம்ம ஒர்க்கோட அமௌண்ட் க்ரெடிட் பண்ணாலும், நம்ம இப்போ தப்பு பண்ணியிருந்தோம்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் ப்ளீஸ்னு கேட்டு நம்ம ஆக்டிவ் பண்ணிடுவோம். ஆக்டிவ் பண்ணுங்கள் அப்படின்னு அக்கௌண்ட்டை கேட்டு ஆக்டிவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து மேனுவலாக செக் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கூட பரவாயில்ல, ஆனால் நிறையா பேர் வந்து போஸ்ட் வந்து அன்வான்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், அன்வான்ட் கண்டென்ட்னா இந்த அடல்ட் கண்டென்ட். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி போடாதீங்கன்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ யூடியூப், இது இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இதுலெல்லாம் நம்ம போஸ்ட் போடுறத வந்து டைரெக்டாக இவங்க வந்து சும்மா மேலோட்டமாக தான் பார்க்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு வச்சு ஆட்டோமேட்டிக்காக போய் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு டீப்பாக வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து கண்டென்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளே வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா இதில் எஸ்பிஓ, நீங்கள் வாங்குகிற காசுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள், குறுக்கு வழியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து ரிஜெக்ட்லேயே வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த மிஸ்டேக்ஸை. அடுத்ததாக இப்போ வந்து பைமோட்டை வந்து சொல்கிறீங்கன்னா, இப்போ பைமோட் ப்ரொமோட் பண்ணுறப்ப அதர் ஷாப்பிங் வெப்சைட்ஸோட இங்கே நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ பைமோட் வெர்சஸ் அமேசான்னு சொல்லி கம்பேர் பண்ணி அப்படி வந்து பைமோட்டோ வீடியோவில் கம்பெனியோட நேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேளை கம்பெனியோட நேம் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே பைமோட்டை ப்ரொமோட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து போஸ்ட்டு போடுறீங்கன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் தர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பைமோட்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கு பண்ணுறீங்க வந்து வீக்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒர்க்கோட ரூலே. ஆனால் ஒரே ப்ராடக்டை வந்து திரும்ப போட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றிக்க சொல்லியிருக்காங்க. இது பிகாஸ் இதெல்லாம் தான் மிஸ்டேக். அடுத்து இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டரையும் வந்து ரிலேட்டடான பாலிட்டிக்ஸ், நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ், இந்தியா பாலிட்டிக்ஸ், இது மாதிரி கண்டென்ட் போட வேணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு 2 ஆடியோ ஒத்துது. அதாவது நம்ம பண்ணுற மிஸ்டேக் இதெல்லாம் மாற்றிக்கணும். ஸோ மீதி வீடியோஸை அடுத்த பார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.